சோதரம், விடுதலை கொடுத்தீரே சோதரம், சுகம் தந்தீரே சோதரம், அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையாகிய உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினீரே சோதரம். ஏழு பூமியும் காரில் ஜனங்களை மூடும். கர்த்தர் மேல் உதிப்பார், கர்த்தருடைய மகிமையின் மேல் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளிர்ந்து ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொன்னீங்களே. உமக்கு சோதரம், உமக்கு சோதரமுடைய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி உறுதிப்படுத்தி வருகிறே. நம்முடைய அன்புக்காக சோதரம், கிருபைக்காய் சோதரம், இறக்கங்களுக்காய் சோதரம், காரியத்துக்காய் சோதரம், என் மேல வைத்திருக்கிற எங்கள் மேல வைத்திருக்கிற கரிசனைகளுக்காய் சோதரம். பேசின வார்த்தைகள், கடந்த வாரத்திலே செய்த செயல்களில், நினைத்த நினைவுகளிலே குற்றம் குறைகள் தப்பிதங்கள் தவறுகள் வீரர்கள் பாவங்கள் காணப்படுமானால் ஹெவன்லி ஃபாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தயவாய் எங்களுக்கு இறங்கி, எனக்கு இறங்கி, எங்களுக்கு இறங்கி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்முக்காக தன்னை காக்கிற ஒவ்வொருவருக்கு இறங்கி மன்னியும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சகல பாவங்களை என்னை எங்களை ஒவ்வொருவரும் சேலம் கிரேசன மக்கள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், கழுவி சுத்திகரியும். பரிசுத்தான அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, பெற்றுக்கொள்ள அவர்கள் தங்களை தகுதிப்படுத்துவார்களாக. தகுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிறார்கள், விழிப்பை தருகிறாங்க, எச்சரிப்பை தருகிறாங்க. சோதரம் 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 சோதரம். பெற்றும் மங்கி எரிகிற திரி போல இருக்கிறவர்கள் ஆண்டவரே சோதரையா சோதரனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி பரிசுத்தான அபிஷேகத்தை மீண்டுமாக அதை புதுப்பித்துக் கொள்ள, ரெனியூல் பண்ணிக்கொள்ள உதவி செய்யப்பா. தேவனே சுத்த இறைத்து உள்ளுக்குள்ளும் சிருஷ்டி நிலைவரமான ஆவி உள்ளுக்குள்ளும் புதுப்பித்தருளும் என்று வேண்டுகிறேன். இரக்கம் செய், காத்தருளும், உங்க நாமமே மகிமைப்படட்டும். சோதரம் 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 சோதரம். பரிசுத்த ஆவியினால் எங்களை பரிசுத்தப்படும். அதிக கனிகளை கொடுக்க முடியாது, நீர் எங்களை சுத்தம் பண்ணது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆதாரமாக அருமையான சங்கீத பொருள்களே கர்த்தர் கொடுத்திருக்கிற மகத்தான வார்த்தைக்கான தேவனை முதலாவது சொல்கிறேன். சங்கீதம் 119 72வது வசனத்தை வாசிக்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது எனக்கு நலம். சோதரம் கேட்டா உங்களுக்கு நலமாக மாறும். நலம் புலம் ஒன்றும் நாங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி சொன்னார்கள் ரெபேக்காளின் வீட்டார். இஸ்ரவேலே, நீ செவி கொடுத்து என் கட்டளைகளை கை கொண்டால் நலமாயிருக்கும். எல்லார் மேலும் தேவாவியானவர் இறங்கி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் நலமாயிருக்கும் என்று மோசே தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேன் சொல்லி நகோமி சொன்னார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னான், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவான தமிழத்தில் கேட்டுக்கொள்ளுவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அப்பதான் அந்த அருமை பெரும் உங்களுக்கு தெரியும், தக்க வச்சுக்குவீங்க. அதான் பிரமாணம், அதுதான் சரியானது. எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலமானது. நீங்கள் நானும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு நம்மை எல்லாம் ரட்சித்திருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்க, நான் தனிமையிலே அழுவது மிக முக்கியமான ஒரு அழுகை உண்டு. அது என்ன தெரியுமா? தகப்பனே, பரமபிதாவே, என்னை போல இருக்கிற ஊழியக்காரர்கள், நான் முதற்கொண்டு என்னை போல இருக்கிற ஊழியக்காரர்கள் வரைக்கும் ஒருவரும் வருகையில் கைவிடப்படக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2,
உம்முடைய நாமம் தரிக்கப்படும் பிள்ளைகள் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. கைவிடப்பட்டால் அந்தோ பரிதாபம். என் உள்ளத்திலே எழும்புகிற கண்ணீர்களிலே மிக பிரதானமான கண்ணீர் அனுபவம், ஒருவரும் ஆண்டவராகிய இயேசு வருகையில கைவிடப்படக்கூடாது. பிசாசுக்கு நீங்க பலியாகிறதுக்காக இயேசு பலியாகல. சொல்லுங்க, பிசாசுக்கு நீங்க பலிகடாவாகிறதுக்காக இயேசு உங்களுக்காக பலியாகல, கிருபாதார பலியாகல. ஒரே தரம் பலியான நமக்காக. எதற்காக? அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள இதுதான் ஆராதனை. ஆராதனை என்றால் புதிய ஏற்பாட்டில் அர்த்தம் என்ன? உங்களை ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்க அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியும் போது உங்களை அர்ப்பணிக்கணும். உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், உங்களை சோதிச்சு பார்க்கணும். தன்னைத்தானே நீங்கள் சோதிச்சு பாருங்க. அப்ப நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க, ஆக்கணிக்கு உட்பட மாட்டீங்க. உங்களை ஆராய்ச்சி பார்க்காம, உங்களை குறித்து தெரிந்து கொள்ளாம, உங்க வீக்னஸ் சரிப்படுத்திக் கொள்ளாம, திறப்பானதை அடைக்காம, விழுந்து போனதை எடுத்து நிறுத்தாம, பழுதா போனதை சீர்படுத்தாம, ரிப்பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். எனவே சங்கீதம் 119:72 தான் இந்த நாளின் பிரசங்கத்தினுடைய காரியம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், எனக்கு நலம், எனக்கு நலம். The law of your mouth is better to me than thousands of coins of gold and silver. அநேகமாயிரம் பொன் வெள்ளி காசுகள், சொல்லுங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியூ கேஜேவியில எது பெட்டர் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், the thousands of coins of gold and silver அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். சொல்லுங்க, 1000 அல்ல, 2000 அல்ல, அநேகம் ஆயிரம், அநேக ஆயிரம், அநேக ஆயிரம். அது எத்தனை ஆயிரம் சொல்லி போடல பைபிள்ல, ஆனா thousands அப்பனா ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டது அர்த்தம். அது 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். அது எனக்கு தெரியாது, இங்க எழுதப்படவில்லை. இங்க எழுதப்பட்ட வேத வார்த்தை thousands of coins. அப்பனா என்ன அர்த்தம்? காசு. சொல்லுங்க, நாணயம். சொல்லுங்க, இங்க இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். நான் ஹீப்ரு பாஷையிலையும் கிரேக்க பாஷையிலையும் சொல்லல. காயின்ஸ், தங்கம் வெள்ளி. சொல்லுங்க, தமிழ்ல தங்கம், தமிழ்ல வெள்ளி, இங்கிலீஷ்ல கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு போட்டு. சில்வர்னா எவர் சில்வர் கிடையாது, வெள்ளி 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 வெள்ளி. வெள்ளிக்கும் எவர் சில்வருக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் ஸ்டீல், அதுக்கு பேர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியோட உதவியோடு நம்ம பேசிக்கொண்டு, ஒத்தாசையோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம் தேவனாகி கர்த்தர் ரட்சகராகி இயேசு விளம்பின வேதம் தான் எனக்கு நலம். சொல்லுங்க, எனக்கு நலம். is better to me, is better to me. good, better, best. நல்ல சொல்லுங்க, better. கவனத்தில் வச்சுங்க, ஆண்டோட வார்த்தை தான் உங்களுக்கு பெட்டர் எல்லா விஷயத்துக்கும். ஆண்டோட வார்த்தையை ஆதாரம் வைக்காம நீங்க எது செஞ்ச
செஞ்சாலும் உங்க வாழ்க்கையில் சேதாரம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், தேவ வார்த்தையை சொல்லுகிறேன், ஆவியானோட ஒத்தாசையோடு சொல்லுகிறேன், பிதாவின் சித்தத்தின்படி பேசுகிறேன், இயேசுவின் நாம மகிமைக்காக பேசுகிறேன். என் பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, என் ரட்சகராக இயேசுவின் வார்த்தை மிக மிக முக்கியம். அவர் உயிருள்ள தெய்வம் என்பதற்கு இந்த வேதாகமே சாட்சி. ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல கவனத்தில் வச்சுக்கங்க. நமக்கு என்ன பெரிய சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க. பாவத்தை இயேசு மன்னிச்சார். எப்பேற்பட்ட பாவத்தை மன்னிக்க யாருக்குமே அதிகாரம். ரட்சிப்பின் சந்தோஷம். உங்களுடைய வேதமே எனக்கு மன மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். உங்க மைண்ட பிசாசு லாக் பண்ணி வச்சுட்டானா அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா லாக் பண்ணுவோம். வெண்கல கதவு மாதிரி உங்க மைண்டை வச்சு உங்க மைண்டை சுற்றில வெண்கல கதவே இருப்பு தாழ்வாடி போட்டுருவோம். அவ்வளவுதான், எதுவுமே புரியாது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கோடிக்கணக்கான தேவர்களை நான் கும்பிட்டேன், எந்த தேவர்களும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ என்கிட்ட வா, உன் வருத்தத்துக்கு பாரத்துக்கு காரணமாக இருக்கிற பாவத்தை சாபத்தை அக்கிரமத்தை திமிரலை மன்னிப்பேன், இணைப்பார் தருவேன்னு சொல்லி எந்த கடவுளும் எந்த தேவனையும் எனக்கு சொல்லல அப்படின்னு சொன்னார். இயேசுவை வெளிப்பட்டவரும் என்று பார்க்க சகையை வகை தேடினது போல, அன்றைக்கு அவன் காட்டு அத்திமரத்தில் உட்கார்ந்த போல, நான் எவ்வரி டே ஈவினிங் டைம்ல ஒரு உயர்ந்த மலை மேல தனிமையாக உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டது. அந்த நாட்கள தான் இயேசு எனக்கு சொன்ன வார்த்தை, என் ஆலயத்துக்கு போ, you go to my church, என் ஆலயத்துக்கு போன்னு சொன்னார். அவ்வளவுதான். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிற கடினமா தெரியலையாப்பா சவுலே? என்ன நீ பெரிய படிப்பாளி நினைச்சிருக்கிறியாடா? பெரிய கோடிசன் நினைக்கிறியாடா? பெரிய அறிவாளி நினைக்கிறியா? போடா அங்க போடா. சும்மா வந்து பொடி போயிடாதே என்கிட்ட மோதி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தோடு மோதுகிற எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, you are a little அதுவும் அணு மாதிரி ஃபூர் உதன பறந்து போற தூசி போல இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். தேவனுடைய சபைக்கு இடரை உருவாக்குகிற நபர் அது கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், எந்த அந்தஸ்தர வேறுமானம் இருக்கலாம். கிறிஸ்தவத்துக்குள் இருந்து கொண்டே கிறிஸ்தவத்தை குறை சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவத்துக்கு இழுக்காக வாழ்கிற எவராக இருந்தாலும் சரி மனம் திரும்ப வேண்டும். சபைக்குள் இருந்து கொண்டு சபையை பண்படுத்தாமல் பாதுகாக்கிற நீ யாராக இருந்தாலும் மனம் திரும்ப. இயேசு சொல்லுகிறார், வாய்ப்பை தருகிறார். வேதம் நலம். இயேசுதான் என்னோட பேசினார். ஏகாதசி மாதத்துல முழு இரவும் உண்ணாமல் உறங்காமல் விரதம் எடுத்து எதிர்பார்த்தேன் சொர்க்கம் திறக்கப்படும் என்று சொல்லி ஒரு நபர் சொன்னார். கேட்டு நான் ஏமாந்து போனேனே ஒழிய ஏகாதசி நாட சொர்க்கத்தை பார்க்கவில்லை, வாசல் திறக்கவில்லை. இயேசு என் மனக்கண்களை திறந்தார். என் ஆலயத்துக்கு போ, எல்லாமே திறக்கப்படும். உன் புத்தி சரியாகும், உன் ஞானம் சரியாகும், உன் குணம் சரியாகும். மாம்சம் எல்லாம் புலி. சொல்லுங்க. இந்த மகிமையெல்லாம் புல்லின் பூவை போன்றது. நம்மால ஒரு சுடுகாட்டையும் செய்ய முடியாது. சொல்லுங்க. நம்மால ஒரு அணுவடை எதையும் அசைக்க முடியாது. இயேசு இல்லாம, அவருடைய வார்த்தையா இருக்கிற வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இல்லாம, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, பிதாவின் சித்தத்தை நீங்க செய்யாம உலகத்தை உங்களால ஜெயிக்க முடியாது, மாம்சத்தை ஜெயிக்க முடியாது, மரணத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசின் கிரியை அழிக்க முடியாது, பரலோகம் போக முடியாது. வாய் பலத்தினால வாழ பார்க்காதீங்க, கை பலத்தினால சாதிக்க பார்க்காதீங்க. எதுவுமே உங்களால முடியாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் சேர்ந்து அப்படி சொல்லி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உம்மாலதான் நான் செயல்பட முடியும், என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு கேட்கணும். உன்னை நினைத்து
வாசிக்கலாம். சங்கீதம் 19 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். The book of Psalms chapter 1. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, உங்கள் இருதயம் எங்கே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம். ஆண்டுடைய வார்த்தைகளின் மேலே வாஞ்சையும் இருதயத்திலே ஒரு தவனமாக இருக்க வேண்டும். ஒரு தவனம், பசி தாகம் இருக்க வேண்டும். அவர்கள்தான் சீசர்கள், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் அல்ல. கற்றுட பிள்ளையை வலையை போடும்போது சிறுமீன்களும் பெருமீன்களும் வலையில் ஆக்கப்படும். சிறுமீன்களை தனியாக பெருமீன்களை தனியாக குறிப்பார்கள். சிறுமீன்களுக்கு ஒரு விலை உண்டு, பெரிய மீன்களுக்கு ஒரு விலை உண்டு. அப்படிதான் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் பிரிக்கும் போது வெள்ளாடுகள் தனியாக, செம்மறியாடுகள் தனியாக பிரிக்கப்படும் என்று சொல்கிறார். புத்தியுள்ள கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்படுவார்கள். நல்ல கனி கொடுக்கிற மரமாக இருக்கக்கூடிய நபர்கள் கர்த்தரால் ஆசிரிக்கப்படுவார்கள். கெட்ட கனிகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத கனிகளாக இருக்கிற குணங்களை வெளிப்படுத்துகிறவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆண்டவராக இயேசுவானவர் சிந்தன ஒரு சொட்டு ரத்தமும் வீணாய் போகக்கூடாது என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக அவரை அனுப்பினார். கிருபையும் சத்தியமும் தான் பாவங்களை நிவர்த்திப்பன. வேத வசனம் எல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 33 ஆண்டு காலமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை பலியிடும் போது, பலியாவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது, அங்கே மணிக்கணக்காக பூலோகம் எங்கும் அந்தகாரம் காணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கேடு அடைந்தது எதற்காக? வேதத்தை நம் கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருப்பது எதற்காக? ஸ்டைலா கையில பிடிச்சு வர்றதுக்காகவா? நெவர். கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தேவை 3000 அல்ல, 300 பேர் போதும். வித்தின் 300 people. அவ்வளவுதான். கிதியோன் நாட்களில் ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எந்த கூட்டத்தில் இருக்கிறார்? எந்த கூட்டத்தில் இருக்கிறார்? எந்த கூட்டத்தில் இருக்கிறார்? ஆண்டவர் எதற்காக உன்னை அழைத்தார்? எதற்காக உன்னை தெரிந்திருக்கிறார்? எதற்காக இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தார்? எதற்காக இரவும் பகல் உன்னை நடத்தினார்? எதற்காக உன்னை போஷித்தார்? எதற்காக உன்னை ஆசீர்வாதத்தை தந்தார்? எதற்காக உன்னை ஆசீர்வதித்தார்? ஆசீர் எதற்காக? போஷிப்பு எதற்காக? அவர் சிந்தின ரத்தம் எதற்காக? என்னைக்காக சிந்தித்தீர்களா? இந்த வேத சத்தியம் நம் கரத்திலே கிடைப்பதற்கு எத்தனை ஆண்டுகளாச்சு? ஒரே புஸ்தகமாக கிடைப்பதற்கு, ஒரே புஸ்தகமாக கிடைப்பதற்கு, ப்ளீஸ் கிவ் மீ த கன்கார்டன்ஸ். ஒரே புஸ்தகமாக கிடைப்பதற்கு எத்தனை நூறாண்டுகளாச்சு? அருமையான சீகன் பாலையன், இன்னும் அவரை போல பரிசுத்தவான்கள் வந்து நம்முடைய தமிழ் மாநிலத்தில் தங்கி எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை வியாகுலங்கள், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நம் நாட்டிலே வந்து ஊழியம் செய்வதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, வேதத்தை ஸ்தாபிப்பதற்காக, ஜனங்களை ரட்சிப்பு நடத்த எத்தனை பாடுபட்டார்கள்.
நான் என் தேசமாய் இருக்கிற நம் தேசமாக இந்திய தேசத்தை நேசித்ததை விட இயேசு அதிகமாக இன்று வரைக்கும் நேசிக்கிறார். அவருடைய அப்போஸ்தலனாகிய தோமாவை அனுப்பினதுடைய அடையாளம், அவருடைய அறிகுறி என்ன? நான் இந்தியாவை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசு அன்றைக்கு இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டது. உலகத்திலேயே பக்தியில முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாட்டு மக்கள் தான். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கற்களையும் மண்களையும் மரங்களையும் சில கயிறுகளையும் சில காயின்ஸுகளையும், புரியுதா, திருநீரையும் எலுமிச்சம் பழங்களையும் படைக்கப்பட்ட படைப்புகளையும் படையல்களையும் புனிதமாக நினைத்து வாழ்ந்தேன். ஆண்டவராக இயேசு கண்களை திறந்தார். இந்த வேதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு தான் நீங்க உருப்படியாக. இந்த வேதத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கை தேர்வது கஷ்டம். இந்த 66 புஸ்தகங்களும் ஒரே நேரத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. இந்த 66 புஸ்தகங்களும் ஒரு பரிசுத்தவானால் எழுதப்பட்டது அல்ல. ஏராளமான ஊழியர்கள் எழுதினார். அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. வசதி வாய்ப்பை இல்லாத காலகட்டங்களில் வசனத்தை எல்லாம் எழுதினார் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உம்முடைய வேதமே எனக்கு நலம், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி பார்க்கலும் நீர் விளம்பர வேதமே எனக்கு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு எது நலமாக இருக்கிறது? உங்க கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், மாம்சத்தின் நிச்சயம், உங்கள் மாம்சம் மனசு விரும்புகிறது உங்களுக்கு விளையேறப்பட்டதாக தெரிகிறதா? கண்களால் பார்ப்பது உங்களுக்கு கவர்ச்சிகரமாக தெரிகிறதா? ஏவாளை போல ஏமாந்து போகாதீர்கள். தேவ வார்த்தையை நம்பாமல் போன ஏவாள் ஏமாந்து போனார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை என்று நீ எடுத்துக்கொள்ளாமலும் நம்பாமலும் விசுவாசிக்காமலும் ஆபிரகாமை போல கீழ்ப்படியாமலும் சாமுவேலை போல கர்த்தருடைய ஆலயத்தில் வளராமலும் யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் பணிவிடை செய்ததை போலவும் எலிசாவை போல எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசாவை போல எல்லாவற்றையும் சொத்து சொங்களை விட்டு விரக்தி அடைந்து எல்லாவற்றையும் விட்டு விலகி எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி ஊழியமே போதும் என்று சொல்லி வந்த எலிசாவை போல நீங்கள் இராவிட்டால், தொழிலை விட்டு மீனவர்கள் வர்த்தகர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். லூக்கா மருத்துவர் ஊழியத்துக்கு வந்தார். தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் அறிவேன். அவர்கள் எல்லாரும் உலகத்தை வெறுத்து, ஆஸ்தியை வெறுத்து, ஆசை இச்சைகளை வெறுத்து, சொத்து சுகங்களை வெறுத்து, தன்னையே வெறுத்து, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றினவர்கள் மட்டும்தான் இயேசுவால் பயன்படுத்தப்பட்டார்கள் ஒழிய, அவர்கள் மட்டும்தான் நித்தியத்தில் காணப்படுவார்களே ஒழிய, இதற்கு மாறானவர்கள் கடுகளவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சொப்பனத்தில் கூட பார்க்க. எதற்காக தேவன் கண்ணீர் வடிக்கிறார்? எதற்காக ஊழியனை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்? அந்த அருமையும் பெருமையும் புரியாதவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்றுதான். நீலி கண்ணீர் வடிப்பது இயேசுவோ நானும் அல்ல, நிஜ கண்ணீர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தினால நான் எவ்வளவு கடின இருதயம் படைத்தவனாக இருந்தேனோ அந்த அளவல்ல, அதை பார்க்கலாம் அதிகமாக தேவன் என் இருதயத்தை நொறுங்குண்டது நறுங்குண்டமாக இதயமாக மாற்றி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆல் ஆஃப் க்ளோரி அவருக்கு தான். ஆல் ஆஃப் ஹானர்
ஜீசஸுக்கு தான். ஆல் ரெஸ்பெக்ட் இயேசுவுக்கு தான். சோதரம். இந்த வேதம் என் கரத்துல வர, உங்கள் கரத்துல வர, உலகமெங்கும் இன்றைக்கு வேத புஸ்தகம் எவ்வளவு லகுவாய் கிடைக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தை எழுதுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள், இந்த வேத புஸ்தகத்தை பாதுகாப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள், இதை அச்சில் இடுவதற்காக, அச்சிடப்படுவதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள். இன்றைக்கு நம் கரத்தில் 66 புஸ்தகங்களும் வெரி வெரி ஈஸியா கிடைக்குது, மிக மிக சுலபமாக கிடைக்கிறது. இன்றைக்கு இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கு. இந்த பாக்கியம் கிடைக்க பெறாதவர்கள் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் கண்ணை மூடிட்டு ஆபிரகாம் மாதிரி இயேசுவை நம்புறாங்க, கேட்ட பிரசங்கத்தை நம்பினாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, நடந்தாங்க. இன்னைக்கு உங்க கையில இருக்கிற மாதிரி, என் கையில் இருக்கிற மாதிரி தமிழ் பைபிள், நியூ கேஜேவி, தமிழ்நாட்டிலே ஓலைச்சுவடி என்றால் வேத வசனங்கள் எல்லாம் தோல் சுவடி எழுதப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இத்தனை மகத்தான வேத புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒழுங்காய் படிக்காமல், படிப்பதை சிந்திக்காமல், தியானிக்காமல், இதை புரிந்து கொள்ளாமல், இதற்கு அர்ப்பணிப்பில்லாமல், இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் எப்படி பரலோகம் போக முடியும்? எப்படி ஆண்டவர்களை பயன்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு பயன்படாத ஒரு பாத்திரம் கனவீன பாத்திரமாக மாறும். மண்ணு மரமான பாத்திரமா நீங்க. இதை பார்க்கிற கேட்கிற தெய்வ பிள்ளையே, இவ்விடத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளையே, சிந்தனை பண்ணுங்கள். What kinds of the vessel? நீங்க எந்த வகையான பாத்திரம்? கனத்துக்குரிய பாத்திரமா, கனவீனத்துக்குரிய பாத்திரமா? மண்ணும் மரமான பாத்திரமா, வெள்ளியும் பொன்னுமான பாத்திரமா? நீ புத்தியுள்ள கன்னிகையா, புத்தி இல்லாத கன்னிகையா? கன்னிகை தான், ஆனால் 2 கூட்டம் உண்டு. கன்னிகையிலே 2 கூட்டம், 2 டீம் உண்டு. கவனத்தில் வச்சுங்க. நீ ஆபிரகாமா, லோத்துவா? நீ ஏசாவா, யாக்கோபா? நீ இஸ்மவேலா, ஈசாக்கா? நீ யோனாவா, அல்லது யோனாவின் குமாராகிய சீமோனே, நீ இவர்களை பார்க்கலையே அதிகமாய் நேசிக்கிறாய் என்று கேட்டாரே, மனக்கசந்து அழுதான். கண்ணீர் வடிக்க தெரியாதவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வந்தால் கண்ணீர் வடிக்கிறீர்களே, வேதனை வந்தால் கண்ணீர், உங்க விருப்பம் நிறைவேற கண்ணீர் வடிக்கிறீர்களே, கர்த்தருக்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? தேசத்திற்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? சபைக்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? சபையை பண்படுத்துவதற்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? சபையை பாதுகாப்பதற்காக கண்ணீர் வடிக்கிறீர்களா? சபைக்கு பாதிப்பு வரும்போது கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீர்களா? கொடுக்கிறீர்களா? உழைக்கிறீர்களா? பரவடை செய்கிறீர்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீர்களா? சபை எண்ணம் பெற்று போகிறதா? உங்கள் எண்ணங்களிலே சபை இருக்கிறதா? உங்கள் மைண்ட்ல சர்ச் இருக்கா? உங்க மைண்ட்ல சத்திய வசனம் இருக்கா? உங்க மைண்ட்ல இயேசு இருக்கிறாரா? இல்ல வேற என்ன இருக்கு? எதற்காக தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்? கொரோனா கூட உங்களை டச் பண்ணாதபடிக்கு கடந்த 2000 டிசம்பர் 31 வரை காத்தது எதற்காக? கடந்த ஆண்டு வரைக்கும் இருந்த போல இந்த ஆண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்க நிலைமை தலைகளாக மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளாக மாறும். A lot of things change in your life. The change is blessing. Allah. The changing is not blessing. Without blessing life. கோடிய ஜனங்க கொரோனா செத்துருக்காங்க, சுனாமியில் செத்தாங்க. நோவாவின் காலத்தில் ஜனங்க செத்த மாதிரி எவ்வளவு பேர் வியாதியில் சாகுறாங்க, வேதனையில் சாகுறாங்க, தற்கொலை செஞ்சு சாகுறாங்க, கொலை செய்யப்பட்டு சாகுறாங்க, வியாதியினால சாகுறாங்க, பிலிசுரியத்தினால சாகுறாங்க. உங்களை எதுக்கு இயேசுவோட வச்சிருக்கிறார்? திங்கவும் தூங்கவும் உடுத்தவும் உண்ணவும் உற்சாகமா இருக்கும், உல்லாசமா இருக்குமா? நெவர் 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 நாட். வாழ்ந்தா இயேசுக்காக வாருங்க, இல்லாட்டி இயேசு விட்டு விலகி போயிருங்க, இல்லைன்னா இயேசுவை உங்களை விட்டு விலகிறவார். This is a cause. This is a warning. This is advice. கவனத்தில் வச்சுங்க. செத்த கிறிஸ்தவாளுக்கு வராதீங்க. கல்லறைகளை போய் முட்டி போட்டு ஜெபிக்கிற செத்த கிறிஸ்தவாளுக்கு வராதீங்க. கர்த்தராகிய இயேசுவை முட்டி போடுங்க. காசுக்காக இயேசுவை நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதோ சில ஆதாயம் கிடைக்கிறதுக்காக இயேசுவை நம்பாதீங்க. வேண்டாம். ஆண்டவருக்காக வாருங்க.
2021 இயேசுவின் வருகை பிறந்தும் இயேசுவுக்காக வாழ்றவங்க தான் இந்த கொரோனாவுக்கும் இனி வரக்கூடிய கொள்ளை நோய்களுக்கும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய சகல விதமான சாத்தானுடைய தாக்குதல்களுக்கும் நீங்களாக்கப்படுவார்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்குமாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விடுத்திருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அதிகாலையில் ஜெபித்தீர்களா? கடந்த வாரத்தில் 7 நாள் ஜெபித்தீர்களா? வாரத்தில் ஒரு நாளாவது குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு நாளாவது குறைஞ்சது ஒரு நாளாவது ஜெபிச்சீங்களா? மேக்ஸிமம் 2 days ஆவது ஜெபிச்சீங்க? உபவாசம் பண்ணீங்களா? வேதத்தை ஒழுங்கா படிச்சீங்களா? தியானம் பண்ணீங்களா? சுவிசேஷம் சொன்னீங்களா? பணிவிடை செஞ்சீங்களா? ஆண்டவருக்காக ஏதாவது கொடுத்தீங்களா? என்ன செயல்பட்டீங்க கடந்த வாரத்துல? உலகத்துக்காக உழைக்கிறதுக்காக தான் இயேசு உங்களுக்கு உயிர் கொடுத்தாரா? உங்க இஷ்டம் போல வாழ்றதா இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாரா? உங்க ஜீவன் வந்து உங்களுக்கு சொந்தமா? இல்ல. உங்க ஜீவன் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்க. ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறார். நீங்க சுவாசிக்கிற காத்து காசு கொடுத்து வாங்காம சுவாசிக்கிறீங்க. அந்த காத்து ஆக்சிஜன் சொல்லப்படுகிற அந்த பிராண வாயு இயேசு கொடுத்தது. கவனமா வச்சுங்க. இயேசு கொடுத்த மூச்சு அவர் எடுத்தாலும் போச்சு, அவ்வளவுதான். மனம் திரும்புங்க. இதை பார்க்கிற கேட்கிற தெய்வப்பிள்ளை, நீ முதலாவது மனம் திரும்பு. நீ யாரா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் அனுபவம் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, மனம் திரும்பு. மரணம் வரைந்து உண்மையாக, சிலுவையின் மரணம் வரைந்து கீழ்ப்படி, தாழ்மையாக தேவ சித்தத்தை செய்து முடிப்பார் பிதாவாகிய தேவன். தேவராஜ்யத்திலே காணப்படுவாய். இம்மையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், மறுமையிலும் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதமாக இருப்பாய். இயேசுவும் தனக்காய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? உலகத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? உலக சிற்றிலிருந்து விடுதலை வேண்டுமா? கண்களின் நிச்சயிலிருந்து விடுதலை வேண்டுமா? மாம்சத்தின் நிச்சயிலிருந்து விடுதலை வேண்டுமா? ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை வேண்டுமா? உலகம், பிசாசு, மாம்சம் உச்சத்திற்கு உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? இயேசு உங்களை விடுவிக்க வேண்டுமா? வாஞ்சையாயிருங்கள், அவர் மேல் வாஞ்சையாயிருங்கள். அவருடைய வார்த்தையாகிய சத்திய வேதாகமத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால், தேவகுமாரன் இயேசுவினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே, சத்திய வார்த்தையாகிய வேத வசனங்களால, பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு மெய்யான விடுதலை கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பொய்யான விடுதலை கொடுக்கிறவர் இயேசு அல்ல, மெய்யான விடுதலை கொடுக்கிறதான் இயேசு. எனவேதான் அவர் மெய்யான கடவுள். The truthful God is the Lord Jesus Christ. Only one. ஒரே ஒரு கடவுள், ஒன்றே தேவன்,
ஒருவர், அதாவது ஒன்றே குலம் ஒருவரே தேவன் சொல்லி அறிஞர் சொன்னாரு. உண்மையான ஒரு வார்த்தை. ஒன்றே குலம், மனித குலம். ஹியூமன், ஹியூமன், நாட் மேன் உமன். ஒன்லி ஒன் ஹியூமன். நாட் மேன், நாட் உமன், நாட் பிசி, நாட் எம்பிசி, நாட் எஸ்சி, நாட் எஸ்டி, நாட் ஃபார்வர்ட். நோ நோ நோ. கம்யூனிட்டி இஸ் வெரி worst, worst, worst. அது கிறிஸ்தவத்துல ஜாதி பார்க்கறவங்க அவங்க கிறிஸ்தவங்களா தொடர்ந்து வாழ முடியாது. நான் அப்படி பார்ப்பது இல்லை. கல்யாணம் செய்யும்போது என்ன டவுரி கொடுப்பீங்க, நீ என்ன ஜாதி, என்ன படிச்சிருக்கிற, நெவர் நெவர் நெவர். என் வாழ்க்கையில் அந்த கேள்வி கேட்கல. நான் ஊழியத்தை செய்கிறேன், அந்த ஊழியத்துக்கு உதவியா இருப்பாய், அவ்வளவுதான். You are my helper. My expectation is here. ஹெல்ப்பரா இருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்பு ஹெல்ப், அவ்வளவுதான். ஏற்ற துணை. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணை கொடுத்தார். எனவே எனக்கு நீ ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்றால் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பாயா என்று கேள்வி கேட்டேன். நீ என்ன ஜாதி, என்ன குலம், கீழ் மக்கள் மாயும் மேல் மக்கள் பொய்யுமாமே என்று வேதம் சொல்லுகிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிப்பது இயேசு அல்ல, பிரித்தவர் இயேசு அல்ல, பிரித்தவர் மனிதன். எதற்காக பிரித்தான் என்பது அவனுடைய போய் கேளுங்க. பிரிவினை உருவாக்கும் பிசாசு, ஒற்றுமை உருவாக்கினவர் இயேசு. கல்வாரி சிலுவையிலே பரலோகத்துக்கும் பூலோக மனிதர்களும் மனுவர்க்கத்துக்கும் பிசாசு பிரிவினை ஏற்படுத்தினார். பரலோகத்தின் தேவனுக்கும் பூலோகத்தில் இருக்கிற மனுக்குலத்துக்கும் பிரிவினை ஏற்படுத்தினார் பிசாசு. அந்த பிசாசுகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். பகையை சிலுவையினால் கொன்றார். இரு திறத்தாரை ஒன்றாக்கினார். இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாம் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். கடவுளுக்கு நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நாம் கடவுளின் பிள்ளைகள். We are God's people, not demons people, not world people. நீங்கள் நான் தேவ பிள்ளைகள். நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 4 மேன்மை எத்தனை மகத்தான ஒரு மேன்மை. மேன்மை அறிந்தவர்களாக நீங்கள் வாழுங்கள். மேலான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ முடியும். மேன்மை அறிந்து கொள்ளுங்கள். மேலான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். தாழ்ந்த புத்தி வேண்டாம், சில்லத்தனமான புத்தி வேண்டாம், இந்த பூலோகத்துக்குரிய புத்தி வேண்டாம், இந்த மண்ணுக்குரிய புத்தி வேண்டாம், உங்க ஜென்மஸ்பாவம் வேண்டாம், உங்க மாம்சத்தின் கிரியில் வேண்டவே வேண்டாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமே. மாம்ச சிந்தைக்கு மண்டியிடாதீங்க. ஆவியானுடைய அர்ப்பணிப்புக்கு, ஆவியோட ஆரோக்கியத்துக்கு முன்னால நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் எங்கேயோ விடுதலை உண்டு. எல்லா ஜீவன்களும் பரிதபிக்கிறது, எப்பொழுது ஆண்டவர் வருவார். நானும் பரிதபிக்கிறேன், இயேசுவே எப்பொழுது நீ வருவீர். கஷ்டமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க மனவாரம், நான் மனவாட்டி. அதனால புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டி இருக்க முடியாது. மனவாரன் இயேசு விட்டுட்டு மனவாட்டி நம்மால இருக்க முடியாது. இதுதான் சரியான ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். உரிமை ஆண்டவர் கொடுத்து அப்பா பிதாவை கூப்பிடுகிற உரிமை. இயேசுவான் வரை நாம் மத்திய ஆகாயத்திலே கணவனாக சந்திக்க போகிறோம், மனவானாக சந்திக்க போகிறோம். நீங்கள் நானும் மனவாட்டி கரை திரை பிழையற்ற மகிமுள்ள சபையாக இயேசுக்குமாக நாம் நிற்பதற்காக தானே அவர் ஜீவனை கொடுத்தார். அதற்காக தானே நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அதற்காக தானே தேவன் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தானே திருவிருந்து ஆசரிக்கப்படுகிறது. அதற்காக தானே ஆசரிப்பு, அதற்காக தானே ஆராதனை, அதற்காக தானே உபவாசம், அதற்காக தானே வேத பாடம், அதற்காக தானே சகலமும் செய்யப்படுகிறது. எதற்காக? சபை பக்தி விருத்தட வேண்டும் என்பதற்காகத்தானே, சுவிசேஷ வேலை நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தானே, நீங்கள் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷர் ஆக வேண்டும் என்பதற்காக தானே இயேசு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். வேதத்தை கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் எதற்காக? செல்போன் எதற்காக? செல்போன் மேல இருக்கிற வாஞ்சை உங்க வாழ்க்கையில இந்த பைபிள் மேல இருக்குதா?
என்ன செல்போன்? வெங்காய செல்போன். என்ன விலை கொண்டு செல்போன்? என்ன பெரிய எலக்ட்ரானிக்ஸ்? இயேசுவோட பெருசு எலக்ட்ரானிக்ஸா? இயேசுவோட பெருசு வந்து இந்த பூலோகமா? இயேசுவோட பெருசு பணமா? அல்ல. எதுவும் இயேசுவானவரை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வச்சீங்கன்னா you are a ideal worship people. Be careful. விளையாட்டுத்தனமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிற விசுவாசியை மறந்துடுவார். ஆண்டவர் ஜீவன் எடுத்துருவார், விளக்குத்தனை நீக்கிடுவார். ஜாக்கிரதை. மனம் திரும்பு, மனஸ்தாபப்படு. பேதுரு போல மனம் திரும்பு, விட்டு கொடு, வீணா போகாத, கெட்டு போகாத. கெட்டு போற உன்னை இயேசு ரட்சித்தார் அல்லவா? மறுபடியும் ஏன் அந்த கேடு கெட்ட நிலைமைக்கு போகிறாய்? போகாதே, போகாதே. தேவ பிள்ளையா இருக்கிற ஒரு வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. சத்தியம்தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னார். The truth of the Lord Jesus Christ. இயேசுதான் சத்தியம். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரான மக்களை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிருபையுள்ள வசனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சபையை ஒப்பு கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் எந்த அளவுக்கு உங்கள் கரத்தில் எடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இந்த வேதம் எந்த அளவுக்கு உங்களால் மதிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை மதிப்பார். ஜனங்கள் உங்களை மதிப்பார், மதிப்பார்கள், 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 மதித்துக் கொண்டே இருப்பார்கள். வேதத்தை உயர்த்து, இயேசுவை உயர்த்து, பரலோகத்தை பூலோகத்தில் ஸ்தாபி. எதற்காக ஜீவன்? அழிந்து போகிற மாம்ச சரீரத்தில் ஏன் அழியாத நித்திய ஜீவனுக்குரிய ஆத்துமாவை வைத்திருக்கிறார். சித்தம், சிந்தை, உணர்வு, உணர்ச்சி. எதற்காக இந்த ஆன்மா? எதற்காக ஆண்டவர் உங்களுக்கு சோல் உள்ள வச்சிருக்கிறார்? சோல் இருக்கிற வரைக்கும் தாங்க நீங்க ஷோ. அதற்கு பிறகு நீங்க பாதாளத்து, அதாவது அதற்கு பிறகு நீங்க பிரேதம். சரீரத்துக்குள் எதற்காக தேவன் ஆன்மாவை வைத்திருக்கிறார்? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும். ஆத்மா பரலோகத்துக்கு போகவே, அதாவது பரதீசா பாதாளமா, பரதீசா நரகமா, பரதீசா ரெஸ்ட் ஹவுஸா, டார்ச்சர் பிளேஸா? எங்க போக விரும்புறீங்க? உங்க பிரயாணம் மோட்ச பிரயாணமா, மோசம் போக்குகிற பிசாசை நோக்கி பிரயாணமா? உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்களா, பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்களா? பரதீசுக்கு போக போறீங்களா இயேசு நரீகமாக இருந்தால், அல்லது டார்ச்சர் பிளேஸுக்கு போக போறீங்களா? Where is your place? Your chance. செலக்ட் பண்ணது நீங்க தான், நான் அல்ல. ஜீவனையும் மரணத்தை இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருக்கிறார். நன்மையும் தீமை வைத்திருக்கிறார். பரலோகத்தையும் நரகத்தை வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்வது your responsibility, not my responsibility. கவனத்தில் வச்சுங்க. உங்க ஆத்மா ஈடேறுவதும் கெட்டு போவதும் உங்க கையில தான் இருக்கு. கெட்டு போனவங்களை இயேசு ரட்சித்திருக்கிறார். வேத சத்தியத்தை வாசியுங்கள், வேத சத்தியத்தை தியானம் பண்ணுங்கள். பைபிளை படிக்காத ஒரு நபர் எப்படி கிறிஸ்தவனாக வாழ முடியும்? சட்டம் தெரியாத ஒரு நபர் எப்படி வக்கீலாக ஆக முடியும்? சட்டம் தெரியாத ஒரு நபர் எப்படி அசோசியேஷன்ல மெம்பராக இருக்க முடியும்? பார் கவுன்சில் எப்படி இருக்க முடியும்? எப்படி கோர்ட்ல போய் வழக்காட முடியும்? எப்படி ஒரு கட்டப்பட்டவனை, கைதியை, அல்லது குற்றம் செய்யாத ஒரு நிரபராதி எப்படி நிரபராதி என்று ஊபித்து எப்படி நீ அந்த மனிதனை விடுதலையாக்குவாய்? அப்படித்தானே சத்தியத்தை அறியாத நீ எப்படி சாத்தான் கையில் இருக்கிற ஆத்மாக்களை விடுவிக்க போகிறாய்? சத்தியத்தின்படி வாழாத நீ எப்படி நித்தியத்தில் ஜனங்களை கொண்டு போக முடியும்? உன்னை ரட்சித்தது எதற்காக? உன்னை கொண்டு ஆயிரங்களை, லட்சங்களை, கோடிகளை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதானே கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கோடிக்கணக்கான செல்கள் உடலில் இருப்பது எதற்காக? ரத்தத்தை ஆண்டவர் உற்பத்தி பண்ண வைக்க எதற்காக? சிவப்பணுக்களை, வெள்ளை அணுக்களை உருவாக்குவது எதற்காக? நீங்கள் உண்ணுகிற உணவை ஜீரணிப்பது யாருடைய வேலை? The Lord of Jesus Christ. இயேசு கொடுத்த ஆக்சிஜன் உள்ள போகலன்னா ஜீரணம் நடக்காது. நல்ல கவனத்தில் வச்சுங்க. உங்க உடம்புக்குள்ள இயேசு கொடுக்குற ஆக்சிஜன் போயிட்டே இருக்கணும். அப்பதான் மூச்சு விடுவீங்க. அப்பதான் ஜீவன், அப்பதான் உயிர், அப்பதான் பேசணும், அப்பதான் பார்க்க முடியும், அப்பதான் நடக்க முடியும், அப்பதான் எழுத முடியும், அப்பதான் படிக்க முடியும், அப்பதான் தூங்க முடியும், அப்பதான் எந்திரிக்க முடியும். எல்லா விதமான உணர்வுகளும்
சிந்தனையும் உங்களுக்குள்ள இருக்கணும்னா ஆக்சிஜன் இருக்கணும். அதான் இயேசுவான் கொடுத்த பிராணவாயு, ஜீவ சுவாசம். ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் ரீதியாக சொல்லப்படுகிற வார்த்தை, வேதாகமம் சொல்லுகிற பிராணவாயு. நீங்க இன்னைக்கு உங்க பிராணம் இருக்குன்னா அதுக்கு கொடுத்த காற்று யார் கொடுத்தது? உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கி இருக்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டார். எதற்காக? உன்னை கிருபினால் இறைவன் முடிச்சுட்டு நாளை எதற்காக? உன் வாயை நன்மையால் திருப்தியாக்க எதற்காக? வாலிப வயசை போல கர்த்தர் உனக்கு ஆயுசு நாட்களை விட்டு கொடுத்திருக்கிறார். எதற்காக? வாட் இஸ் த ரீசன்? இன்கிரீஸ் இன் யுவர் லைஃப். எதற்காக ஆண்டவர் வாழ்க்கையை கூட்டி கொடுக்கிறார்? அவருக்காக வாழ வேண்டும், வேற யாருக்காக வாழாத, எனக்காக வாழாத, உனக்காக வாழாத, எவனுக்காக வாழாத, எதுக்காக வாழாத, இயேசுவுக்காக வாழ. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, இறந்தால் இயேசுவுக்காக. அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கட்டும். ஆனால் நகரகுமார் எத்தனை பாடுகள் உபத்திரவம் மத்தியில் ஊழி செய்கிறார், எத்தனை ஆண்டு காலமாக சாதனை படைக்கிறார், எத்தனை கோடிக்கணக்கான, எத்தனை கோடிகளுக்கு ஆசிரமாக தேவன் நடத்து, எத்தனை ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ல. மெட்ரிகுலேஷன் துவங்கி காலேஜ் வரைக்கும் வச்சிருக்கிறார், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு நபர் ஏன் பீகார் செல்ல வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை செய்கிறார்? எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், இறந்த குழந்தை கூட அடக்கம் பண்ணதுக்கு வர முடியாமல் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரே. நீ எதை ஆண்டவருக்காக தியாகம் பண்ணிருக்கிறாய்? என்ன தியாகம் பண்ணிருக்கிறாய்? எதை ஒப்பு கொடுத்திருக்கிறாய்? குழந்தை இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எனக்கு கோடிக்கணக்கான குழந்தைகளா இருக்க தேவ பிள்ளைகளை கொடுத்திருக்காரு சொல்லி எத்தனை ஊழியக்காரர்கள் என்னை போல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை தியாகமான வாழ்க்கையா? இயேசு தியாகி அல்லவா? அவரை மகா பெரிய தியாகி. மனுஷனுக்காக வாழாத, அவன் வேஷதாரி. இயேசுவுக்காக வாழ். இயேசு உனக்கு துரோகம் செய்ய மாட்டார். இயேசு உன்னை கரம்பிடித்து நடத்துவார், கண்மலை மேல நிறுத்துவார், உன்னை உயர்த்துவார், பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், ஆறுதல் தருவார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் தருவார், அன்லிமிட்டடா தருவார். இறுதியில் நித்திய ஜீவனை தருவார், பரலோகத்தை தருவார், ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணி முடித்த பின்பு ஆஃப்டர் வருவேன் சொல்லியிருக்கிறார். வருவேன் சொல்லியிருக்கிறார். வருகைக்கு நீ ஆயத்தம். இன்றைக்கு இயேசு வந்தால் உட்கார்ந்து எத்தனை பேர் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க? இதை பார்க்கிற கேட்கிற தேவப்பிள்ளை, உன்னை பார்த்து கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், மரியாதையோடு கேட்கிறேன், மனபாரத்தோடு கேட்கிறேன், தேவ சிந்தையோடு கேட்கிறேன், பரிசுத்த நிறைவோடு கேட்கிறேன். இன்றைக்கு இயேசு வந்தால் 17/1/2021 இன்றைக்கு இயேசு வந்தால் வருகை எடுத்துக்கொள்ளப்படுவாயா? இங்கே இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், இதன் வாயிலாக கேட்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், பார்க்க போகிறவர்களை பார்த்து கேட்கிறேன். நீ புத்தியுள்ள கன்னிகையா, புத்தி இல்லாத கன்னிகையா? எந்த கூட்டத்தில் இருக்கிறார்? ஆபிரகாமா, லோத்தா, ஏசாவா, யாக்கோவா, ரூத்தா, உர்பாலா, எஸ்தரா, வஸ்பியா, யூதாசா, பேதுருவா? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுல் அப்போஸ்தலனை பிரிந்து போன தேமாவா, நீ லூக்காவா, மார்க்குவா, யார்? பிலமோனா, தீமோத்தேயுவா? Who are you? நீ யார்? ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? விசுவாசியே, நீ எப்படி இருக்கிறாய்? விசுவாசியே இருக்கிறாயா? பசுந்தோலை போட்ட ஆடா இருக்கிறாய், ஓனாயா இருக்கிறாய், சிங்கமா இருக்கிறாய்? போர்த்துக்கொள்வது ஆட்டுத்தோல், இருப்பது ஓனாய். அதான் கள்ள உபதேசம். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த டெனாமினேஷன், எல்லா டெனாமினேஷனும் எனக்கு தெரியும், புரியுதா? சர்ச்சா, அதாவது ஒன்லி ஜீசஸ்னா யாரு, பிரதர் மிஷனா யாரு, செவன்த் டேனா யாரு, புரியுதா? ஏசு எப்பவே செவன்த் டே முடிச்சிட்டாரு. இப்ப பிடிச்சிட்டு செவன்த் டே ஒவ்வொன்றையும் பிடிச்சிக்கிறாங்க. அதை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காங்க, எந்திரிக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி ஓட போறாங்க? நியமிச்சிருக்கிற பாதையில ஏசு நியமிச்சிருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். பாரமும் பாவமும் சுற்றி நெருங்கி நிற்பதை நீங்கள் அறிந்தும் உதறித்தலாம் இருந்தால் எப்படி ஓடுவீர்கள், எப்படி சாதிப்பீர்கள்? இயேசுவுக்காக வாழணுமே. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன கிறிஸ்துவுக்காக வாழ்கிறாய்? பக்தி வைராக்கியம் வேண்டாமா?
தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு வந்ததே, தாவீது சந்ததியில் பிறந்த இயேசுவுக்கு வந்ததே. இயேசுவின் பிள்ளையாக உனக்கு வருகிறதா? ஊழியத்தை குறித்து வருகிறதா? தேவனுடைய சபை குறித்து வருகிறதா? சத்தியத்தை குறித்து வருகிறதா? நித்தியத்தை குறித்து வருகிறதா? அழைத்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரம் வருகிறதா? நீ தின்னு தூங்குறா பேண்டா எந்திரிச்சா போதுமா? இயேசுவுக்காக வா. இயேசு கொடுத்த ஜீவன் கணக்கு ஒப்புவிக்கணும். ஜாக்கிரதை. Submit your accounts in final day. கடைசி நாளில கணக்கு கொடுத்தே ஆகணும். பிறந்துட்டியா? இயேசு பிறக்க வச்சாரா? இயேசு ஜீவனை எடுக்கிற வரைக்கும் நீ உயிருக்குள்ள ஒரு சாட்சியை வாழ. மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு முன்பாக அங்க நிக்கணும். ஜட்ஜ்மென்ட் டே என்று ஒன்று இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்களோ, இயேசுவே பிதாவே பரிசுத்த ஆவியானவரை செஞ்சிட்டேன், உண்மைதான், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, கடலின் ஆழத்துல போட்டுருங்க, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருங்க, என் மீறுதல்களை மேகத்தை போல, என் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றுங்க, மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க கேட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஒரு நிமிஷம் கூட இயேசு இல்லாம வாழ முடியாது. அப்படி நீங்க வாழ்றீங்கன்னா நீ இயேசுவால வாழல, பிசாசால வாழல. அவ்வளவுதான் எனக்கு சொல்லணும். நீங்க வாழ்றீங்கன்னா மனசாட்சி மணிக்கு உள்ள வந்து பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். பிசாசு இருக்கிறவங்க தான் ஜெபிக்காம, உபவாசிக்காம, பைபிள் படிக்காம, தியானம் பண்ணாம, சுவிசேஷம் சொல்லாம, ஆராதனைக்கு வராம, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாம, தன்னை காத்துக்கொள்ளாம இருப்பாங்க. உயிரோடு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்க தான் சந்தோஷப்படுவார். பார்த்து கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தை நம் கரத்திலே இவ்வளவு லகுவா
நம் கரத்திலே இன்றைக்கு தவழ்கிறதே. இயேசுவானவர் அந்த வார்த்தையை நம் கரத்திலே கொடுப்பதற்காக எத்தனை பரிசுத்தவான்கள் பாடுபட்டார்கள், எத்தனை ஊழியர்கள் உயிரை கொடுத்தார்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கத்தக்கதாக அன்பு கூறுகிறீர்களா? ஒருவன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூற வேண்டுமா? அதுதான் கிறிஸ்தவர்களுடைய அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் சகோதர அன்பு, இதுதான் மெய்யான அன்பு. இந்த அன்புக்கு பொறாமை இல்லை, இந்த அன்புக்கு போட்டி இல்லை, இந்த அன்புக்கு கோபம் இல்லை, இந்த அன்புக்கு மூர்க்கம் இல்லை, இந்த அன்புக்கு ஆவேசம் இல்லை, இந்த அன்புக்கு சுயநலம் இல்லை. அதான் தேவன். உங்களோட இருதயத்திலேயும் பரிசுத்த ஆவியினால தேவன் ஊற்றப்பட்டிருக்கிறதா? செக் பண்ணிக்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் உங்களால் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியார் இல்லாமல் பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் வேத சத்தியத்தை உங்களால் வாசிப்பது கடினமாக இருக்கும், யோசிப்பது கடினமாக இருக்கும், தியானிப்பது கடினமாக இருக்கும். எல்லாமே கடினம். இது கடினமான உபதேசம் அல்லவா? யார் இதை கைக்கொள்வார்கள் என்று சொல்லி போனவர்கள் போனார்கள். வாலிபனே, உன் வாழை பிராயத்தில் சிறுசிய நினை. இங்க உட்கார்ந்து இருக்கிற வாலிபர்களே, இதை பார்க்கிற கேட்கிற வாலிபர்களே, உன்னை சிருஷ்டித்தவரை நினை. எதற்காக உன்னை சிருஷ்டித்தார்? எதற்காக உன்னை உருவாக்கினார்? எதற்காக உன்னை பிறக்க வைத்தார்? எதற்காக வளர வைத்தார்? எதற்காக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்? What is the reason? என்ன பர்பஸ்? விளையாட்டுத்தனமா பேசாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்குரிய பெற்றோர்கள், வாலிப பிள்ளைகளுக்குரிய பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் கரத்தில் செல்போன் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே உங்கள் பிள்ளைகள் சீர்கெட்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். அர்த்தம் பயன்படுத்துவதும் அதை வைத்து நீங்கள் பயிடுவதும் அதை வைத்து நீங்கள் வீணாய் போவதும் உங்கள் கையில தான் இருக்கிறது. இயேசு ஜீவனை மரணத்தை உங்களுக்கு வைத்தது போல செல்போன்ல எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. நீங்க தான் சோதிச்சு பார்த்து நல்லதை எடுத்துக்கணும், பொல்லாத விட்டு விடுக்கணும். விசுவாசிகள் அவிசுவாசிகளும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கு விரலுக்கும் என்ன இருக்கு? பேடியாளுக்கு இயேசுக்கு என்ன இருக்கு? அந்நிய நோகத்துல ஏன் போய் பிணைக்கிறீங்க? அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உலகத்துக்கும் பரலோகவாசியார்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு கிறிஸ்தவ எல்லாருக்கும் என்ன ஒட்டு உறவு ஓவரா இருக்கு? நெகமும் சதை போல இருக்கிறீங்க. அவங்க ஃபிங்கர் ஸ்டெப்ல இருக்கிறீங்க. நீங்க முடிவு பரிதாபம் போய். உன் நண்பர் யார் என்று சொல்லு. நீ யார் சொல்ற? உன் நண்பர் யார்? Who is your friends? Tell me. நீ யார் சொல்லு. கவனம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று. இயேசு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும். ஜாக்கிரதை. ஹலோ, கிழவியா இருந்தாலும் சரி, குமரனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கூடாத நட்பு கேடாக முடியும் என்று சொல்லி கலைஞர் ஒரு முறை சொன்னார். நிறைய தடவை சொன்னார் எனக்கு தெரியும். நான் ஒரு தடவை கேட்டுக்கிறோம். கவனம். பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியலன்னா பரிசுத்த அபிஷேகம் இல்லை. ஏன் புரியலன்னா பைபிள் நாலேஜ் உங்களுக்கு இல்லை. வேற நாலேஜ் தான் இருக்குது. வேற நாலேஜ் என்ன பண்ணுது? பேதுருவானம் மறுதலிச்சு போனது உண்மைதான். ஆனா மனங்கசத்தை அழுதானே. மறுதலிச்சு பைபிள் இருக்குது. மனங்கசத்தை அழுததும் மனம் திரும்பினதும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக ஆடுகளை மேய்ப்பான்னு சொல்லி பொறுப்பு வாங்கினதும் 1000 ஜனங்களை ஆண்டவர் இயேசு பக்கமாக கொண்டு வந்ததும் தலைகளா சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தினதும் எழுதப்பட்டிருக்கிறதே. உன்னை குறித்து என்ன எழுதுவார் இயேசு? இவன் சாதித்தான் என்று சொல்லி ஊர் சொல்லணும். அப்பதான் நீ கண்ணை மூட
இயேசுவின் வருகைக்கும்பாக இயேசு உனக்கு மரணத்தை கொடுக்க சித்த வைத்திருப்பார் என்றால், இவன் சாதித்தான் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு நீங்க சொந்த பந்தம் சொல்ற அளவுக்கு, ஊர் சொல்ற அளவுக்கு, உலகம் சொல்ற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும். நீங்க வாழ்ந்து காட்டணும். என்ன நம்புங்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இயேசு உங்களை நம்புவாரா? நீங்க நம்புறீங்க காரியத்துக்காக. உங்களுக்கு காரியம் நடக்குது, இயேசு நம்புவீங்க. இயேசு உங்களை நம்புவாரா? இயேசு உங்களை பிலீவ் பண்ணுவாரா? தங்கள் உண்மையில மாறணும் சோன் சோ அப்படின்னு கீழே கைட்டு போட்டீங்களா லீவ் லெட்டர்ல? இது வரைக்குமே நீ எதுவுமே சாதிக்கல, இதுக்கு மேல என்ன சாதிக்க போகிறாய்? அதனால செத்து தொலைஞ்சு கர்த்தர் மரணத்துக்கு கொடுத்துருவார். கவனம் கவனம் கவனம். மரணத்தை ஆண்டவரே சொல்லுகிற அளவுக்கு பிசாசு உங்களை அதுக்கு குவாலிஃபைடா மாத்திட்டு இருக்கோம். கேர்ஃபுல். சாபத்தை இயேசுவானவரே சொல்லுகிற அளவுக்கு பிசாசு உங்களை சாபத்துக்கு நேராக ஏவாளை நடந்தது போல நடத்துவான். இடம் தராதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிசாசு தந்திரங்களை அறியாதவர்களாக இருக்காதீங்க. மனுஷனை சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான கட்டுக்கதையாகிய போதகமாகிய அந்த காற்றினாலே நீங்கள் அலைக்கொண்டு திரிய வேண்டாம். இந்த உலகத்திலே நீங்கள் 3 நபரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். முக்கியமா நம்பர் 1, the first and best, the Lord of Jesus Christ. நம்பர் 2, உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய, உங்க சோலுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை இயேசு ஏற்படுத்தி இருக்கிற ஊழியக்காரனை கேட்கலாம். 3வது, ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களாக உங்க பெற்றோர் இருந்தால் அவடத்தில் ஆலோசனை. இந்த 3 நபரை தவிர வேற எந்த சொரிநாய்கிட்டையும் கேட்காதீங்க. சொந்தக்காரனாகட்டும், மத்தக்காரனாகட்டும், பந்தக்காரனாகட்டும், எந்த காலம். ரட்சிக்கப்படாத நபர் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்கள் வழி, உங்கள் தடம் புரண்டு போவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஒரு வாலிபன் ஃபேஸ்புக் மூலமாக காதல் செய்து காதல் வளர்ந்து கல்யாணம் வரைக்கும் போய்விட்டது. எனவே அவனுடைய கல்யாணத்தை தள்ளி 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 போட்டுக் கொண்டிருந்தான். கிறிஸ்தவ பிள்ளையே கவனி, கிறிஸ்தவனே கவனி, ரட்சிக்கப்பட்டவனே கவனி, விசுவாசி பிள்ளையே கவனி, ஊழியக்காரருடைய பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே கவனி, கவனி, நில், கவனி. கர்த்தர் சொன்னா புறப்படு. கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகாதே. அவர் உங்களுக்கு முன் செல்லாத இடத்துக்கு போகாதே. ஆண்டவரோட கேளுங்க. அண்ணன் மோகன்சி அண்ணன் போல, ரட்டிப்பான கணத்துக்குரிய அண்ணன் மோகன்சியை போல, ஆண்டவரே நீங்க எந்த கலர் சட்டை போட்டு கேட்பாரு, நான் எங்க ஊழியத்து போட்டு கேட்பாரு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கணும். சும்மா மந்த புத்தியில, மாம்ச புத்தியில, சொந்த புத்தியில முடிவு எடுத்துக்கிட்டு நீங்க சோர போகாதீங்க. லோத்து மாதிரி, லோத்து பிள்ளை மாதிரி, ஏழி பிள்ளை மாதிரி, ஏழி மாதிரி, தேமா மாதிரி, தோமா மாதிரி மாறுங்க. தேமாவா மாறாதீங்க. ஹலோ, நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீனா நாட்டில் இருக்கிற அவர் இங்க யூதயா நாட்டில் இருந்தவர் இயேசுவின் காலத்தில் இருந்தவர் கப்பலேறி கேரளாவில் இறங்கி, இன்றைக்கு தான் கேரளா, அன்றைக்கு கேரளா என்று சொல்லப்படவில்லை. சுதந்திர காலகட்டத்தில் மொழிவாரி மானியமாக நம்முடைய தேசம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அதற்கு முன் அப்படி அல்ல. திராவிட நாடு என்று சொல்லப்பட இருக்கிறாங்க. மியூசியத்தில் இருக்குன்னு சொல்லி மெக்சிகோவிலையும் பிரேசிலையும் எங்கோ இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை வாட்ஸ்அப்ல பார்த்தேன். நானும் போய் பார்க்கணும். அதனால இறங்கினாரு, வாழ்ந்தாரு. முதலாவது கர்த்தர் அவரை இறங்க வச்ச இடம், விதித்த இடம் இன்னைக்கு இருக்கிற கேரளா. சொல்லுங்க, எங்க பார்த்தாலும் சிரிப்பாரு. அல்லேலூயா. மேடுகளும் பள்ளங்களும் பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் குயில்களும் மயில்களும் பறவைகளும் மிருகங்களும் அருமையான இயற்கை வளம் நிறைந்த ஒரு மாநிலம் கேரள மாநிலம். எங்க பார்த்தாலும் சர்ச்சஸ் நீங்க பார்க்கலாம், எங்க பார்த்தாலும் சிரிப்பு பார்க்கலாம். தேவன் தோமாவை அங்கே கொண்டு இறங்க வைத்தார். ஹலோ, இயேசு உங்க இருதயத்தில் இறங்கி இருக்கிறாரா? இயேசு உலகத்தில் வசிக்கிறாரா? இயேசு உங்களுக்குள் நடமாடுகிறாரா? இவ்வாறே நடமாடும் டெம்பிள் அல்லவா நீங்க, நடமாடுகிற கிறிஸ்து அல்லவா?
கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ் நடமாடுகிறவர். நீங்க ஒரு 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 மொபைல் சர்ச். நான் நடந்தா இயேசு என்னோட நடக்கிறார், அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா நீ தூங்கினா தூங்க மாட்டா, ஒண்ணு மட்டும் மாட்டா, இயேசு தூங்க மாட்டா. நான் நடந்தா இயேசு என்னோட. நீ தூங்கும் போது உன்னை பாதுகாக்கிறவர், இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர். அதனால வேதம் நலம். சொல்லுங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் என் ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்த்தேன். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய புத்தியை கொடுத்தார். எனக்கு என்ன அவ்வளவு பெரிய புத்திலாம் கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்த அபிஷேகம் பெறாம வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மீட்கப்படணும். உங்க சரீர மீட்பு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கணும்னு சொன்னா, சகோதரனே, சகோதரியே, தாயே, தந்தையே, பிள்ளையே, பெரியவர்களே, எல்லா ஆண்களும் பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகிற பொதுவான வார்த்தை, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இரண்டாவது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியால் அவள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களை நடத்தும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள், கீழ்ப்படிந்து நடங்க. அதனால எனக்கு மேல்படி அல்ல, உங்களுக்கு தான் மேல்படி. வாலிபர்களே, உங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படி. வாலிபம் முறுக்கம், முரட்டு காலை, ஜல்லிக்கட்டு காலை, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை போல இருக்கிற வயசு தான் டீனேஜ். 13 to 19 வரைக்கும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. உங்க அதாவது உடம்புல எந்த பாதிப்பு வராம, எந்த வியாதி வராம இருக்கிற வரைக்கும் நீங்க கட்டுக்கே சிக்க மாட்டீங்க. ஆண்டவர் ஏதாவது ரெண்டு கொடுத்தாருன்னா அப்புறம் தான் நீங்க கட்டுக்கு சிக்க. இன்னைக்கு நான் சொல்றேன், திருவிழா எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். திருந்தாம திருவிழா எடுத்துருந்தீங்கன்னா, சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு செவி கொடுக்காம திருந்தீங்கன்னா, நிச்சயம் சொல்ற வியாதி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது, முதல் பலவீனம், அப்புறம் வியாதி. இந்த ரெண்டுக்குமே திருந்தாம தொடர்ந்து வசனத்தை கேட்காம, புரியுதுங்களா, ஆண்டவருக்காக இதை செய்யாமையே இருந்தா கடைசியில இறுதி என்ன பண்ணி போய் தொலை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதனால கர்த்தருடைய பிள்ளையே, நீர் விளம்பர வேதமே எனக்கு நலம். வேதம் தான் நலம். அதுக்கு நிகரான நலம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அநேகமான பொன்வெளி பார்க்கலும் நீர் விளம்பர வேதம் தான். அந்த வேதத்தின் தன்மை என்ன தெரியுமா? 19ஆம் சங்கீதத்துல வாசிச்சு முடிச்சிடறேன், படிக்க பார்ப்போம். 19 படிக்க சொல்றேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. 7, 8, 9 படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும், உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி. நம்பர் 2, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குகிறதுமா இருக்குது. நம்பர் 3, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். 3, 4வது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. போதும். எத்தனை காரியம் சொன்னேன்? கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. நம்பர் 2, கர்த்தருடைய சாட்சி சத்தியம், பேதையா இருக்கிறவங்களை ஞானியாக்கும். நம்பர் 2. நம்பர் 3, கர்த்தருடைய நியாயங்கள். நீங்க எதை செஞ்சாலும் நியாயமா செய்யணும், அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அக்கிரமக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிடுகிற நீ பிதாவின் சித்தத்தை செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே இது கூட அதை கூட அதை செய், இப்படி செய், அப்படி செய், இப்படி செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீங்க லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா, புரியுதா, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்பர் 4, கர்த்தருடைய கற்பனை. சொல்லுங்க, வேதம், சாட்சி, நியாயம், கற்பனை. இந்த 4 தான் சத்தியம். ஹல்லேலூயா. 4 தான் பைபிள். இது எல்லாமே இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பைபிள் இருக்குது.
10 படிங்க. அவைகள் பொன்னிலும் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விருப்பப்படத்தக்கது. அதெல்லாம் பாருங்க, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பக்கூடியது. அப்புறம் தேனிலும் தேனிலும் தேனிலிருந்து தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் தேனிலும் மதுரமாயிருக்கிறது. அதனால் நான் தாகம் தீர்க்கப்படுகிறேன். அப்படிதானே எழுதுது. இவைகளால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெரிதேன் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. இவைகளால் நான் பணக்காரனாகிறேன். போட்டுக்கா. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய குரல் கவனத்தில் வச்சுங்க. விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் தெரிதேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தம்முடைய பொன்னா இருக்கக்கூடிய பசுமனா இருக்கக்கூடிய தேன் கூட இருக்கிற தேன் கூட்டில் தெளிதேனா இருக்கிற மதுரமாய் இருக்கிற வார்த்தையினால என்ன பண்றாரா? இப்ப காலையில இந்த நேரம் என்ன கொடுத்துட்டு இருக்கு? அல்லேலூயா. எச்சரிப்பா நச்சரிப்பா? எச்சரிப்பா நச்சரிப்பா? தேனிலும் தேன் கூட்டில் ஒழுகும் தெளிதே. இதை வச்சுக்கிட்டு ஏன் ஆண்டவர் எச்சரிக்கிறார் சொல்லுங்க. பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பக்கூடிய வார்த்தை ஏன் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குது? காதல போட்டுக்கலாம்ல, மூக்குல போட்டுக்கலாம்ல, கழுத்துல தொங்கிட்டுக்கலாம்ல. எச்சரிப்பு சொல்லுங்க. அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுத்து நிச்சயமா அந்த எச்சரிப்பை மரியாதை மாதிரி இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை வார்த்தை ஆகட்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அடிமைக்கு என்ன தருவீர்? இதுவரைக்கும் ஆண் குழந்தை கொடுக்கிற தருவதா கவலைப்படாத பொறுமையா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பரிசுத்த அபிஷேகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பைபிள் வேர்டு. சத்தியம் சத்தியம் ரொம்ப 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 முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிறிஸ்துவானவருடைய ரத்தம், சத்தியம், பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வேதம் இல்லாம உங்களால எதையுமே சாதிக்க முடியும். இந்த வசனம் தான் ஆவியின் பட்டயம். ஹalleluya ஹalleluya. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணணும். ஹalleluya. அன்றி அவர்களால் உங்கள் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்வதால் மிகுந்த பலன் உண்டு. சத்தியத்தை கை கொண்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மிகுந்த பலன் கிடைக்கும். பணம் கிடைக்குமா? பலன் கிடைக்குமா? அதெல்லாம் பலன், ஆரோக்கியம், சுகம், பலன் சொல்லுங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை ஆண்டவர் கொடுத்து வாக்கு. கண்களை மூடுங்க. நித்திய ஜீவன் அவைகளால் உங்கள் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன். கை கொண்டா பலன் உண்டு, கை கொள்ளாவிட்டால் பலன் இல்லை. கவனத்தில் வச்சுங்க. கேட்பது முக்கியமல்ல, அதன்படி வாழ்வதுதான். ஹalleluya. நேற்று வரைக்கும் எப்படியோ இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பிதான். நான் கட்டளையாக சொல்லவில்லை, ஆலோசனையாக சொல்லுங்க. சொல்லுங்க. கட்டளை நாம போய் எதுக்கு கட்டளை போகணும்? இதுக்கு மேல அப்படிலாம் கிடையாது. யாருக்குமே பிரசங்க நேரத்தில் கர்த்தர் சொல்ல மட்டும் தான் சொல்லுவேன். அப்புறம் ஏதாவது கர்த்தர் எண்ணத்தை கொடுத்தா சொல்லுவாங்க. அதையும் கட்டளையா, கமாண்டா, அதிகாரமா அப்படிலாம் சொல்லவே அதெல்லாம் எனக்கு வேணாம் சாமியோ. ஹalleluya. கண்களை மூடி கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒப்புக்கொடுப்போம். ஹalleluya. கிருபையால் இளை நிற்கிறோம். உங்க கிருபையால் இளை நிற்கிறோம். கிருபையால் இளை நிற்கிறோம். உங்க கிருபையால் இளை நிற்கிறோம். கிருபை
அன்பின் பரலோக பிதாவே, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், எங்களுக்கு நலம், உலோகம் இருக்கிற உடைய ஜனத்திற்கு நலம். எனவே நலம் போலம் ஒன்றும் சொல்லாமல் ரெபேக்காளை எலியேசரோடு ஒட்டகத்தின் மேல ஏற்றி அவளை அனுப்புவதற்கு முன்பாக, எங்கள் சகோதரியே நீ கோடாக்குடிய பெருவாயாக என்று சொல்லி உன் சந்ததியார் பகனுடைய வாசலை சுதந்திரிப்பான் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினது போல இந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் இடத்தில் இருக்கிற, இதை கேட்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புத்தாண்டின் முதல் மாதத்திலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் போடக்கூடிய யாவரும் பெருகுவீர்களாக என்று வாழ்த்துகிறேன். உங்கள் சந்ததியார் பகனுடைய வாசலை சுதந்திரிப்பார்கள் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். இவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, உமக்காக வாழ்வார்களாக. உமக்காக தான் ஆண்டவரே வாழ்க்கை, எனக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, பிறருக்காக அல்ல, மண்ணுக்காக அல்ல, பெண்ணுக்காக அல்ல, பொண்ணுக்காக அல்ல, இழிவான ஆதாயத்திற்காக அல்ல, பதவிக்காக அல்ல, படிப்புக்காக அல்ல, வருமானத்துக்காக அல்ல. உண்மை நாங்கள் ஆதாய தொழிலாக நினைக்கல அல்ல ஆண்டவரே, எங்கள் ஆத்தும நேசராக நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் ரட்சகராக நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் கண்மலையாக நினைக்கிறோம், எங்கள் மீட்பராக நினைக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இந்த நாள் முதல் கொண்டு எங்கள் ஈரத்தின் தியானமும் ஒரு சமூகத்திலே பிரியா இருப்பதா, உங்களோட வேதத்திலே பிரியதா இருப்பதா. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசமா உட்கார்ந்து உட்கக்கூடாது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் தியானமாய் இருக்கிறவர்களாக ஒவ்வொரு மாறுவார்களாக இருக்கிறோம். இந்த செய்தி மட்டும் கேட்ட, இந்த யூடியூப் வாயிலாக கேட்க போகிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீக்கால் ஓரமாக நடப்படுவார்களாக, இலை உதிராக மரத்தை போல இருப்பார்களாக. இவர்கள் காலத்தில் உமக்கு மிகுந்த கனிகளை, அதிக கனிகளை கொடுப்பார்களாக. இவர்கள் செய்தலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்ப்பதாக, உன் சித்தம் செய்வதாக, உங்க சித்தம் செய்யப்படுவதாக, உன் சித்தத்தை அவர்கள் செய்வார்களாக, செய்து முடிப்பார்களாக, நித்தியத்தில் பிரவேசிப்பார்கள். கர்த்தர் இயேசு நித்தம் நடத்துகிறார். இந்த காலத்தில் இயேசு மக்களை ஆத்துமாவை திருப்தியாக, எலும்புகளை நினைவுவதாக, ஒவ்வொரு நீர்ப்பாய்ச்சல தோட்டமாக, வற்சாத நீரூற்றை போல இருப்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாத்துக்கும் நமக்கு இயேசுவின் நாமத்தில்